ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இது நிறைய பேருக்கு சின்ன வேல்யூவாக தெரியலாம். பட் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து 1000 ரீச் பண்ணுறது வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி தான் நானும் நிறைய டைம் நிறைய எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களால் சப்போர்ட் மட்டும் தான் நம்ம வீடியோ நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அதுக்காக கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பீடெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற மாதிரி பாக்ஸஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாகவே இருக்குது. ஸோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நியூவாக கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த பாக்ஸை நான் ஆரிக்காக த்ரெட்டு போடுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் அது ஒரு சின்ன ரேக், அதாவது ஒரு குட்டியாக ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 1-2 த்ரெட் தான் போட முடியுது. பட் அந்த செப்பரேஷன் கொடுத்துருக்கிற இடத்த அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா அதில் லேயர் ஃபுல்லாகவே நிறைய போட முடிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு குட்டி குட்டி பீடு போடும்போது என்னாச்சுன்னா கீழே கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே இங்கே மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால சரி இந்த மாதிரி ப்ரூச்சஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரூச்சஸ்க்கான ஃப்ளார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்ம எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இந்த பாக்ஸ் வாங்குங்க. மற்றபடி இந்த பாக்ஸோட யூசேஜ் நல்லா தான் இருக்குது. பிகினராக நம்ம கற்றுக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஷாப்லேயோ அல்லது ஏதாவது பேஜஸ்லேயோ வாங்கிக்கலாம். பட் நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ராகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோல்சேல் ஷாப் தேடி கண்டுபிடிச்சிருங்க உங்கள் ஏரியாவில். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் ஹோல்சேல் ஷாப் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக அந்த ChatGPTவே கேட்கலாம். உங்கள் பிளேஸில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஃபஸ்ட்டாக பீட்ஸ் அண்ட் மெட்டீரியல் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் பிகினராக இருக்கும்போது நம்ம நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஸோ நமக்கு பீட்ஸோட எந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ரேட் எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நம்ம ரேண்டமாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கும் போது ஒரு பிரச்சனை இருக்காது. பட் நம்ம பிஸ்னஸ் லெவலில் போகும்போது நீங்கள் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கும் போது அதோட வேல்யூ தெரியும். அதாவது மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிசைன் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். ஸோ லோ பட்ஜெட்டில் எப்படி குவாலிட்டியாக எப்படி பல்காக பீட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு போக போக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மெயினாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT தான். ஸோ நிறைய பேர் ChatGPT இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸுக்காக, பிஸ்னஸ் க்ரோத்துக்காக ChatGPT யூஸ் பண்ண பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நிறைய டிசைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம சோஷியல் மீடியாவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகிடும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகும். கண்டிப்பாக ஆர்டர்ஸும் வரும். ஸோ இந்த 2026 உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்காக கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு ஆர்டர் வரதும் இந்த மாதிரி யூடியூப் சேனல், நெக்ஸ்ட் வ்ளாக் சேனல் பார்த்து, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாங்குறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பேக்கிங் பண்ணுறதுங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அந்த தயக்கம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எப்படி நம்ம ஆர்டர் பேக் பண்ண போகிறோம் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ கொரியர் சர்வீஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய கொரியர் ஆஃபீஸில் போய்ட்டு அதனோட சார்ஜ் என்ன ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாகவே நீங்கள் ஆர்டர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் எப்படி நீட்டாக பேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நானுமே இன்னும் பாக்ஸஸ்க்கெலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு தான் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் பாக்ஸஸ்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்னதாக ஒரு கவர் அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது நீங்களும் பாக்ஸஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம்.
அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் காஸ்ட்டு, நம்மளுடைய குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுதான் தான் நம்ம ஈஸியாக வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட் லெவலுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். நிறைய ஆர்டர்ஸ் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் பாக்ஸஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி பேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு 20 கிராம் 30 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அவங்க கேட்கும் போது லைட்டாக வெயிட் மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தனி ரேக்கில் வச்சுருப்பேன். அது மாதிரி அப்பப்போ எடுக்கக்கூடியதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸில் தெரிகிற மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஸோ நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண அந்த ரேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட் நான் கிச்சனில் தான் வச்சுருந்தேன். பட் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய வரும்போது நான் வந்து மெட்டீரியலுக்காக அந்த ரேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரேக்கில் வந்து கொஞ்சம் பல்காக வாங்கினதெல்லாம் அந்த ரேக்கில் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான பேக் எல்லாமே வந்து நான் தனியாக தெரிகிற மாதிரி இது வச்சுப்பேன். ஸோ ஈஸியாக வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டாக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ப்ராக்ரஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். ஸோ மெட்டீரியலும் நம்ம வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமும் அதில் சேவ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விசிபிளாக தெரியாத மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸில் தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். பட் வந்து எனக்கு தேடி எடுக்கிறதுக்கே வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இங்கேயும் வரும்போது நமக்கு தெரியாத போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதனாலயே வந்து நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்டர் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு 1 hour எடுத்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக டிசைன் வந்து மேக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஹோம் மேக்கராக இருந்துகிட்டே குழந்தைங்களோட அம்மாவே இருந்துகிட்டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். பட் அது சின்னதாக நம்ம க்ரோ ஆகி போயிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் கிடைக்கிற டைமில் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து க்ரோ ஆகலாம். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ஹோம் மேக்கராக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற யோசிச்சுட்டு இருக்க மெம்பராக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நானும் பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணியும் 6 மாதம் தான் ஆகுது. பட் என்னென்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆரி கிளாஸஸாக இருக்கட்டும், பிரேஸ்லெட் கிளாஸஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்கிற விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நம்ம சேனலில் இதுவரை அதிகமாக கமெண்ட் பண்ண சிஸ்டர் வந்து ஃபாத்திமா சிஸ்டர். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்லிடுறேன். அவங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்லையே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டரும் அவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆரி ஸ்டூடெண்ட்டும் அவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க நான் தான் உங்களோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம சேனலில் அடிக்கடி கமெண்ட் பண்ணுறேன் ஐடி பார்த்து நான் வந்து குரூப்பில் கேட்டிருந்தேன் இந்த ஐடி வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிஸ்டர் சொன்னாங்க இது அவங்களோட ஐடி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணதும் அதிகம் தான். ஸோ நம்மளுடைய 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நம்மளுடைய சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சிஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டு தான் நம்மளுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் மெம்பர்ஸ்க்கு பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த சிஸ்டருக்கு நான் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வினர் வந்து அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 500 rupees ஒர்த் உள்ள ஆரி ப்ராடக்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டாக இன்னொரு மெம்பருக்கு யாருக்கு கொடுக்கலான்னா மோஸ்ட் வேல்யூபிள் கமெண்ட், அதாவது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சேனல் பார்க்குறதுக்காக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரூல் தான். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும். கூடவே உங்களுடைய 2 ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் பார்த்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ண வீடியோ வந்து அதாவது யாருக்கு ஷேர் பண்ணிங்களோ அதை மட்டும் ஜஸ்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான வேல்யூபிளான கமெண்ட்டுக்கு நான் அந்த மெம்பருக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து செகண்டாக ஒரு கிஃப்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணலாங்கிற ஐடியாலாம் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வீடியோவில் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன கிளாஸஸ் வந்து தேவைப்படுது, நெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம்.
ஸோ ஃப்யூச்சர்லேயும் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி வந்து நான் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்டகரியாக வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய பேர் வந்து நீங்கள் நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஜென்யூனான கமெண்ட்டை வந்து கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து நைஸ் சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எனக்கு கொடுக்குறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே போஸ்ட்டில் வந்து நான் இந்த வீடியோக்கான வின்னர் வந்து நான் தெரியப்படுத்திடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் வந்து ஃபாத்திமா சிஸ்டர், செகண்ட் வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.